Hello KK Squad. So welcome to our new vlog. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்கு வந்திருக்கோம் நம்ம நண்பரோட. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் இந்த ஒரு வீடியோவில் vlog-ஆக இருக்கட்டும் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை காட்டலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வரேன் ஈகோ பார்க்குள்ள. ப்ரோ வணக்கம் சொல்லு ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஏதாச்சும் பேச விரும்புறியா? நான் உள்ளே போட்டு டிக்கெட்டு தான். ஸோ டிக்கெட் சிஸ்டம் ஆக்சுவலி டிக்கெட் வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 25 ருபீஸ் வருது. ஸோ 2 பேருக்கு 50 ருபீஸ் வந்துருக்கு. பட் இந்த சீனரி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இருங்க நான் காட்டுறேன். ப்ரோ இங்கே வா ப்ரோ. வாஷ்ரூம் தெரியா? இதில் எப்படி மாற்றுறதுன்னு தெரியுது. ஜஸ்ட் 1 மினிட் நான் காட்டுறேன். சென்னைக்குள்ளே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ இங்கே போட்டிங் இருக்குது, அடுத்து ஃபிஷிங் பண்ணலாம். ஸோ லைக் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே பண்ணலாமா. ஸோ க்ரௌடும் கம்மியாக தான் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா இங்கே நீங்கள் வரலாம். ப்ரோ ஏதாச்சும் நீங்கள் பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஒய்? ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு vlog எடுக்கிறோம் அப்படின்னா ஏதாச்சும் பேசணும். நீங்கள் பேசாமல் அப்படியே சும்மா வந்தீங்கன்னா அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலி இந்த கேமரா திருப்பத்தில் ப்ரோ இல்லைனா சூப்பராக நான் வியூ தான் காட்டுறேன். இது காட்டுறேன். ஆக்சுவலி வியூ தான் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி படத்தில் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்ஜெலாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரேன் நான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ பிளேஸ் நடுவில் இப்படி ஒரு லேக் லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது வந்து ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு விஷயம் தான். அது ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இருக்குது. மெயின்டெனன்ஸும் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கிறதுனால இங்கே க்ரௌடும் கம்மியாக தான் வராங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம நண்பர் தான் எதுவும் பேச மாட்டாரு, என்னன்னு தெரில. ஸோ ஆக்சுவலி ஸோ பியூட்டிஃபுல் த பிளேஸ் வாஸ். அப்புறம் ப்ரோ இங்கே அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? இந்த இவ்வளோ டிராஃபிக் இருந்து ஒரு பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுல்ல, இதுவுமே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? சொல்லு ப்ரோ. ஏன் கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சில்லாக பேசுங்க. மக்கள் வந்து நீங்கள் பேசுகிற வச்சா உங்களை நினைப்பாங்க என்ன வேணாலும். அதான் நீங்கள் முதல்ல பேசுங்க, பேசவே மாட்டேங்க. சரி, இந்த ஹேர் ஸ்டைல் வளர்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதத்துக்கு இவ்வளோ வளர்த்துட்டீங்களா? என்ன யூஸ் பண்ணுங்க? சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படியே நேச்சுரல் க்ரோத்து. சூப்பர் ப்ரோ. ஸோ ப்ரோ இப்போ நீங்கள் பல்லு இருக்கவங்க போகிறா சொன்னீங்க. ஏன்னா வந்து ஒரு 4 வார்த்தை பேசலை. ஓ சுற்றிட்டு அப்புறம் வந்து இது எப்படி குக்கெல்லாம் இருக்குது ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். என் வீடியோலாம் பார்த்துக்கிங்களா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ப்ரோ? ஏதாச்சும் சொல்லு ப்ரோ. ஸோ இது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு விடுங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடணும் அப்கமிங்கில் அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நான் vlog எடுத்து உங்களுக்காக விஷுவலாக டிஜிட்டலில் உங்களோட ஒன்றா சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணுவேன், நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க, நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுவேன் அந்த விஷயத்த. வை ப்ரோ. நான் உங்களுக்கு வாங்குறேன் ப்ரோ. ஒன்றுமே நீ பேச மாட்டேன், என்னை பேசவே விட மாட்டேன். நீ பேசுகிறேன் கேமரா தூக்கலாகவே சைலண்ட் ஆகிட்டுனா இப்போ என்னத்தை நான் பேசுகிறது? ஒன்று நீ கேமராவாச்சு பிடிக்கணும். இப்படி கேமராமேன் ரோலுக்கு ஆச்சு வந்துட்டேன். நான் வந்து நல்லா பேசிட்டு வரேன். ஒரு சைடில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடில் கண்டென்ட்டை யோசிச்சுக்கிட்டு நான் எப்படி பேசுகிறது? ஒன்று தான் பேசுகிறேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. லைக் வந்து நம்மளுக்கு பசிச்சுன்னா சாப்பாடு, ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஆளுங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம சில் பண்ணிட்டு போகலாம். ஸோ வாட் பிளஸ் ப்ரோ. அதேமாதிரி ஓயோவில் ரூம் போட காசு இல்லைன்னா இங்கே வரலாம் தாராளமாக.
யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் வந்து வராதீங்க, இவருக்கு தப்பாக சொல்லக்கூடாது. ஆக்சுவலி போட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. ப்ரோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆக்சுவலி அது வந்து போட்டிங் ஒரு பிளேஸு. அங்கே வந்து போட்டிங்லாம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா போய்க்கலாம், வரலனாலும் போகலாம். ஆக்சுவலி சென்னை அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள, இவ்வளோ சிட்டியான ஒரு பிஸியான ஒரு இடத்துக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே தான் இருக்கேன், இதே ஏரியா தான், பட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி இது எனக்கு புதுசான ஒரு அனுபவமாக இருக்குது இந்த பார்க்கு. நல்லா இங்கே வெயில் இருந்தாலும் ஆனால் இங்கே வெயிலே தெரில, பிகாஸ் இங்கே தண்ணி இங்கே இருக்கா அப்படின்றதுனால இந்த வெயில் பெருசாக தெரிலைங்க. ஸோ நைஸ், நீங்களும் வந்து டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த. நோட்டீஸ் பண்ணியா ப்ரோ, டவர் பார்க்லாம் போனால் ஃபுல்லாகவே கப்புள்ஸாக சிங்கிளாக, இப்போது பசங்களாம் போகணுன்னு வச்சுக்கேன் ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஏன்னா கப்புள்ஸாக இருப்பாங்க, வெறுப்பாக ஒரு மாதிரி காண்டாகும். ஆனால் இங்கே பார்த்தியா அப்படிலாம் இல்லை, அப்படி இருந்தாலும் அவ்வளோ இல்லை, நம்மளே நல்லா ஸ்பேஷியஸான ஒரு இடமா இருக்குது இங்கே. ஸோ நீ வந்து ஃபஸ்ட் டைம் நீ என் கூட தானே இப்போ வர, நீ எப்படி நீ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? அமைதியாக இருக்கு இல்லை ப்ரோ. இப்போ டவர் பார்க்கும் இதுக்கும், நீ டவர் பார்க்கு நிறைய தடவை போயிருக்க, இங்கே நீ ஃபஸ்ட் டைம் வர, அங்கேக்கும் இங்கேக்கும் உனக்கு எப்படி ஃபீல் கூட எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அதான் டவர் பார்க் போனோன்னா ஒரே கூட்டமாக எங்கே பார்த்தாலும் கப்பிள்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்ன எப்படி இருக்கணும்னு தெரியாமல் சும்மா எதுனா ஒன்று பண்ணிட்டு அந்த மாதிரி வெறுப்பா. ஏன்னா அவங்க மட்டும் வரல, எல்லாரும் வராங்க, அது பேசிக் மேனேஜ்லாம் தெரியாமல் வெறுப்பாக இருக்கும். அங்கே எல்லாரும் அளவுக்கு மீறி வந்து விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு பண்ணணும் அந்த விஷயத்த. இந்த மாதிரி தவிர்த்து யாராவது ஒருத்தனை 2 பேர் பண்ணால் பரவாயில்ல, அவங்க வரவங்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வராங்க. இல்லை ப்ரோ, அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து கப்புள்ஸ் மட்டுமே வர்றது அப்படின்னு இல்லை, பெரியவங்க வராங்க, சின்ன பசங்க வராங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அதுதான் இப்போ 2 பேர் பண்ணாங்கன்னா சரி ஏதாவது தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்க யோசிக்காமல் ஏதோ மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். கரெக்டு. ஆனால் அவங்க வரவங்க எல்லாருமே அந்த ஒரு மோட்டிவ்லேயே அதுக்காகவே வரும்போது தான் வராங்க. கரெக்டு தான், அதுதான் விருப்பு. ஸோ நீங்கள் டவர் பார்க்கு போயிட்டு உங்களுக்கு காண்டாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈகோ பார்க் வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரு அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்ல முடியாது, ஆனால் கம்மியோட கம்பேர் பண்ணால் கம்மியாக நல்ல ஃப்ரீயான ஸ்பேஸாக இருக்கும், நீங்கள் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பக்கத்து அந்த மாதிரி ஒரு ரஷ் அந்த ஒரு ஃபீலே இருக்காது உங்களுக்கு. நல்ல காமாக சில்லாக வந்து அந்த வெயில் இருந்தாலும் இந்த வெயிலே தெரில அவ்வளோ. ஏன்னா இங்கே ஒரு லேக் இருக்கிறதுனால போட்டிங் ரைடு அப்படி ஜாலியாக வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஜாலியாக வந்து பண்ணிட்டு போகலாம். ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னா கூட்டில் வந்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ஆளுக்கு 25 rupees வாங்குறாங்க அடல்ட்ஸுக்கு. ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீ தான். போட்டிங் ரைடு மட்டும் என்னென்னு தெரியல, அது கேட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நல்ல ஜாலியாக ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இடத்துக்கும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். என்ன ப்ரோ? ஆமாம், இந்த பார்க்கு மோஸ்ட்டாக இந்த பார்க்கு வேணால் நீங்கள் போகலாம். ஆனால் இப்போ கப்புள் ஸ்டோவில் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுதான் ப்ரோ இருக்கு. நம்மள மாதிரி சிங்கிள் பசங்களெல்லாம் வாழவே விட மாட்டுறாங்க. நம்மளுக்கு இப்போது வீட்டில் இருந்தால் டிப்ரெஷனாக இருக்குன்ட்டு எங்கேயா வெளில வரும். ஆமாம், கேமரா பார்த்தா. ஆனால் வெளில வந்தால் அதோட டிப்ரெஷன் ஆகிடுது, அது வீட்டிலே இருக்கலாம்னு தோணுது. என்ன பண்ணுறது, அப்படியே மாறி ஃபோன் ஒன்றுனா ஃபோன்லேயும் வந்து இந்த மாதிரி ரீல்ஸில் வந்து கப்புள்ஸ் ரீல்ஸ் ஆரம்பிச்சு விட்றாங்க. என்ன தான் பண்ணுறது, ஒரு மனுஷன் டைலர் அக்கா ஏதோ அக்காலாம் வராங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி நம்மள பசங்க யாராச்சும் ட்ரெண்ட் ஆகுறாங்கலாம் மாட்டுறாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் ப்ரோ? இங்கெல்லாம் போனேன், ஆனால் கண்ணில் ஒருத்தவங்க இந்த கட்டிக்கணும். சரி, அது மட்டும் தான் பெஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த vlog எதுக்குன்னா, ஸோ வெளியில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸ் வந்து சில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடம் நான் எப்படி சொல்லிட்டு அன்டச்டு ஒரு பிளேஸாக இருந்துச்சு. நான் இது இடத்துல தான் சுற்றுலா செய்கிறேன், ஆனால் நான் இது பெருசாக இந்த இடத்துக்கு வந்ததில்லை. பட் இப்போது ஃபஸ்ட் டைம் நான் வரச்சப்போ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மாதிரி ஸ்பேஷியஸாக நல்லா காமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சது வந்து 4 பேர் தெரியணுமே. ஏன்னா நிறைய பேர் டவர் பார்க் அப்படி இப்படி தான் வந்து சுற்றுறாங்க செய்கிறாங்க. இந்த இடம் அவ்வளோ பெருசாக அன்டச்டு பிளேஸாகவே இருக்குது. ஸோ இது வந்து தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கே டெவலப் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே எத்தனை வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இங்கே வர சொல்லப்போ
அதனால் இந்த ஒரு vlog மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு vlog, ஏதோ பெருசாக வந்து எப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஏதோ இல்லைன்னா இருக்காது, அவ்வளோ இதுவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களுக்கு என்கேஜாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸோடு நான் வரேன். சும்மா வந்தோம், சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி ஒன்று மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு வீடியோ தான் இது.